முத்தலகுல கோவில் பூசாரி கொடுத்த தீர்த்தத்தோட முத்தலகு நிக்கிறாங்க. குடிச்சிரு குடிச்சிரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அஞ்சலி எதிரில நிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா பூமி சொல்லி செதறு தேங்காய் அடிச்சிட்டு இருக்கான் ஒரு பையன். முத்தலகு அந்த தீர்த்தத்தை குடிக்க போகும்போது கரெக்டா அந்த தேங்காய் வந்து முத்தலகு நெத்தியில பட்டுறது. கையில இருக்கிற தீர்த்தமும் கீழே சிந்திருது. ஐயோ, போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சே அப்படின்னு ஷாக்ல பாக்குறாங்க அஞ்சலி. பொன்னி முத்தலகு நெத்தியில ரத்தத்தை பார்த்தோன்னே அந்த பையனை தேடி ஓடி போறாங்க. அந்த பையன் பூமி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. பூமி உடனே நான் சொல்லிதான் அந்த பையன் செதறி தேங்காய் உடைச்சான், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, சாரி சாரின்னு சப்போர்ட்டுக்கு நிக்கிறாரு. அஞ்சலி அந்த பூசாரி கிட்ட அவதான் போயிட்டானா திரும்ப கூப்பிட்டு அந்த தீர்த்தத்தை கொடுக்க வேண்டியதுதானே, நான் கூப்பிட்டா சந்தேகம் வந்துரும் அப்படின்னு திட்டுறாங்க. இது கருக்காத்தம்மன் கோவில்மா, நீங்க நினைக்கிறது நடக்காதுன்னு சொல்லிடுறாரு. ஆட்டோல போகும்போது திடீர்னு முத்தலகுக்கு மயக்கம் வந்துருது. பின்னாடியேதான் பூமி வந்துட்டு இருக்காரு. ஆட்டோவை நிறுத்தி மயங்கி விழுந்துட்டா முத்தலகு அப்படின்னு பொன்னி போய் பூமி கிட்ட சொல்றாங்க. பூமி வந்து முத்தலகு மூஞ்சியில தண்ணி தெளிச்சு எழுப்பி பாக்குறாரு. ஆனா முத்தலகு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாரு. முத்தலகு எந்திரிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் எதிரில உட்கார்ந்துருக்காங்க. டாக்டர் முத்தலகு கிட்ட எத்தனை மாசமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே முத்தலகு ஷாக் ஆயிடுறாங்க. பொன்னி வெளியே இருக்காளா அப்படின்னு கேக்குறாங்க. 2 பேரும் வெளியே இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. உடனே ஐயோ, அவர்கிட்ட நீங்க உண்மையை சொல்லிட்டீங்களா அப்படின்னு பதறி போய் கேக்குறாங்க. நான் இன்னும் சொல்லலன்னு டாக்டர் சொன்னோன்னே தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, நான் உங்ககிட்ட சொல்ற நிலைமையில இல்ல, நான் உங்க வாழ்க்கையை விட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் முத்தலகு கிட்ட உங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு, ஒரே ஒரு குழந்தை தான் பாசிபிள், அதனால ரொம்ப பத்திரமா இருங்கன்னு சொல்லிடுறாங்க. பூமி ஓடி வந்து டாக்டர் கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாரு. டாக்டர் முத்தலகு கிட்டயே கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பூமி முத்தலகு கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லுங்க முத்தலகுன்னு கேக்குறாரு. ஆனா முத்தலகு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டுட்டு டீ வாங்கி தர்றீங்களான்னு கேக்குறாங்க. இதோ இப்பவே போய் வாங்கிட்டு வரேன்னு சந்தோஷமா போறாரு. ஆனா பூமி அங்க இருந்து போனோன்னு முத்தலகு பொன்னிய கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வந்து பார்த்த பூமிக்கு மிஞ்சினது வெறும் ஏமாற்றம் தான். பொன்னி ரோட்ல வரும்போது முத்தலக திட்டிட்டே வர்றாங்க. உனக்கு வேணா புருஷன் வேணான்னு தோணலாம், ஆனா உன் குழந்தைக்கு கண்டிப்பா அப்பா வேணும், அப்பா பாசம் வேணும்னு சொல்றாங்க. ஆனா முத்தலகு நான் எடுத்த முடிவுல ரொம்ப உறுதியா இருக்கேன், நான் மாத்திக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. கரெக்டா அந்த டைமை பார்த்து பேச்சியம்மா அங்க வர்றாங்க. அக்கா உனக்காக ஸ்வீட் பண்ணாங்க, குடுத்துட்டு போலான்னு தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அக்காக்கு என்னவோ நீ முழுகாம இருக்கிறதா தோணுதுன்னே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் உண்மையா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அது மட்டும் இல்லாம நாளைக்கு வீட்டுல குழந்தைக்கு தூளி கட்டி போடுறோம், திருஷ்டி கழிக்க போறோம், நீதான் வந்து குழந்தைய தூளில போடணும்னு கேக்குறாங்க. முத்தலகு முடியாதுன்னு மருத்துவம், எனக்கு உன்னோட பதிலே வேணாம், நீ கண்டிப்பா வரணும், நீ வருவேங்கிற நம்பிக்கையில நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.